அன்பார்களே, தேவனுடைய படைப்பில் மிக ஆதாரமும் அஸ்திவாரமும் மையமும் ஆனது கிறிஸ்தவ குடும்பம். இந்த கிறிஸ்தவ குடும்பம் என்பது தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகுடம் என்று சொல்லலாம். இந்த கிறிஸ்தவ குடும்பம் தான் கிறிஸ்தவத்தின் ஆதாரம். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அழகாக இந்த குடும்பத்தை உருவாக்குகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்வளவு அருமையாய் படைத்த இந்த குடும்பமானது இன்றைய காலகட்டங்களில் ஏன் சிதறுண்டு போயிருக்கிறது? ஏன் குடும்பங்கள் என்ற அந்த காரியம் இன்றைக்கு நாளுக்கு நாள் உருக்குலைந்து போய்கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆண்டவர் அழகாய் படைத்த இந்த குடும்பம் என்பது ஒரு அருமையான திருமண உறவுக்குள் கணவன் மனைவியை உருவாக்கி பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாக தேவன் கொடுத்து இந்த உலகத்தை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தினுடைய அஸ்திபாரத்தையே சாத்தான் சீர்குலைச்சிட்டாங்க. இன்றைக்கு மெய்யான கிறிஸ்தவ குடும்பங்களில் உண்மையான சமாதானம் இல்லை, தெரியுங்களா? மெய்யான கிறிஸ்தவ குடும்பங்களில் சண்டைகளும் சச்சரவுகளும் போராட்டங்களும் குழப்பங்களும் பிரிவினைகளும். ஏன்? ஒருவேளை இந்த மாலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க மாத்திரமல்ல, ஆன்லைன்ல உங்க குடும்பத்தில் மெய்யான சமாதானம் ஏன் இல்லை என்று எப்பொழுதாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? சில குடும்பங்களில் மாசம் கடைசி ஆயிட்டா ரொம்ப சண்டை வரும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பணப்பற்றாக்குறையினால இந்த பிரச்சனை. மாச ஆரம்பத்தில் அவ்வளோ பிரச்சனை இல்லை, ஆனால் கடைசி ஆக ஆக குடும்பங்களில் சண்டைகள், கணவன் மனைவிகளில், அது பிள்ளைகளின் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்? நீங்கள் உண்மையால் பார்க்கும் பொழுது பணம் தான் பிரச்சனையா? ஒருவேளை மாச கடைசி வரைக்கும் பணம் இருந்துட்டா பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? ஒருவேளை சில சமயங்களில் ஏதாவது ஒரு தேவை வரும் பொழுது மனைவி சொல்லுவா, இந்த மாதிரி இருக்கு, உடனே கணவனுக்கு கோபம் வந்துடும். நீ முன்னவே சொல்ல வேண்டியதானே, இப்போ போய் இதை நீ சொல்றிய. ஆனால் உண்மையான காரணம் பணம் இல்லை. உண்மையான காரணம் உடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் தேவன் மையமாக இல்லை. God is not the center of your family. இன்னைக்கு நான் கிறிஸ்தவ தேவ அன்பும் கிறிஸ்தவ குடும்பம் என்ற காரியத்தை மையமாக வைத்து உங்கள் மத்தியில் பேசுகிறேன். ஒரு 8 காரியத்தை சொல்றேன், கேளுங்க. இதுதான் கிறிஸ்தவ குடும்பம் என்பது, இதுதான் வேதம் போதிக்கிற குடும்பம் என்பது, இதுதான் தேவன் கட்டுகிற குடும்பம், இதுதான் தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு குடும்பம். இது இல்லாத ஒவ்வொரு நிலையிலும் அது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான நிலையில் காணப்படுகிற ஒரு வாழ்க்கையின் வெறுமையான குடும்பம். கிறிஸ்தவ குடும்பம் என்று அழைப்பதற்கு அந்த குடும்பத்திற்கு தகுதி இல்லை. It's not fit to be called as a Christian family. Maybe a heathen family, ஒரு பிரஜாதி குடும்பம், அல்லது தேவனை அறியாத ஒரு குடும்பம் என்று சொல்லலாம். 8 காரியங்களை கவனமாக கேளுங்க. கேட்பதை மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில சிந்திக்கும்படியான ஒரு மனதை தேவன் கொடுத்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீ உட்கார்ந்து போறதுக்கு அங்க வர்ற தேவையில்லை. அவ்விதமான காரியத்தினால் என்ன பிரயோஜனம்?
நிறைய பேர் மாலையில சத்தியத்தை கேட்கும்படியான வரக்கூடிய அந்த விருப்பமும் இருப்பதில்லை, விதமான எண்ணமும் இருப்பதில்லை. காலையில போயிட்டு வந்துட்டோம், எப்படியா உன் குடும்பம் கட்டப்படும்? எப்படி தேவன் மையமாக இருந்த உன் குடும்பத்தை கட்டுவார் என்று நீ யோசிக்கிற? தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் வாழ்க்கையை கட்டும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில சிந்திப்பாயானால் உன்னை விட ஒரு மதிகேடனான மனுஷனோ மனுஷியோ இருக்க முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராக போதும், தேவனுடைய வார்த்தை அது போதும். கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுடைய பிரயாசம் வெறுதா. நீ எவ்வளவுதான் பணத்தையும் ஞானத்தையும் அறிவையும் திறமையும் படிப்பையும் பட்டத்தையும் கொண்டாந்து உன் குடும்பத்தில் உன்னை கட்டும்படியாக எவ்வளவு ஆயினால் உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அது ஒரு காலம் உதவி செய்யாது. It will never help you. ஆகவேதான் இந்த வேதத்தில் ஆண்டவர் படைத்த இந்த அருமையான குடும்பம் ஏன் உன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கும்படியாக சாத்தான் திட்டமிட்டு செயல்படுகிறான். உடைய விழுந்து போன சுபாவம், தன்மை, மாறாத குணம் உடைய குடும்பத்தை அழிப்பதற்கு போதுமானதை. This is sufficient. அவன் சொல்றேங்க இல்லைங்க, உன் வாழ்க்கையை உன் குடும்பத்தை அழிப்பதற்கு வேற எக்ஸ்டர்னல் எதுவுமே தேவையில்லை, வெளியரங்கமான பாதிப்புகள் தேவையில்லை. Your fallen nature itself is enough. விழுந்து போனவன சுபாவமே போதும். கையை காட்டுறதை ஸ்டாப் இட். இவளாலதான் இல்லை, இவர்களால தான் பிள்ளைகளை காட்டாத. இட்ஸ் யூ. முதல் குடும்பத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனையும் அதுதாங்க. என்ன பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டது? விழுந்து போன அந்த அதே சுபாவம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆட்சி செய்கிறது, ஆளுகை செய்கிறது, தலையெடுத்து ஆடுகிறது. என்ன காரியம்? ஆதியாகமம் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The very fallen family and the very time of fallen. விழுந்து போன குடும்பம், விழுந்து போன நிலையில காணப்படுகிற காரியத்தை நீ வாசித்து பார். ஏவாள் அந்த இடத்துல கனியை புசித்து கீழ்ப்படியாமல் போன பொழுது ஆதாம் என்ன சொல்லி இருக்கணும்? தப்பு. தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையை நாம் கனப்படுத்தி கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. உண்மையா சொல்ல போனா ஆஃப் த சேம் மைண்ட். யோசித்து பாருங்க. சில சமயங்களில் உங்க வாழ்க்கையில ஏதாவது வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும் அல்லது ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா கணவன் மனைவிகள் இருவருமாக ஒருமித்து மனது கொண்டு அங்கே செயல்படும்படியாக அவர்கள் உறுதியாய் காணப்படுவார்கள். ஆனா ஆவிக்குரிய காரியங்களுக்கு அவ்விதமான உறுதிப்பாடுகளை பார்க்க என்பது வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே இல்லை. விழுந்து போன மனித சமுதாயத்தின் ஆதி பிதாக்களை நாம் திருப்பி பார்ப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஏவாள் கனியை புசித்த பின்பாக அங்கு தேவன் சந்திக்கிறார். The love is broken. அம்மையாலே தேவன் உன்னை நேசிக்கிறார். தேவன் உன்னை நேசிக்கிறார். தெரிஞ்சுக்க. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் குடும்பங்களை கட்டுகிறவர். சாத்தான் குடும்பங்களை சிதைக்கிறான். உன்னுடைய ஜென்ம சுபாவம் குடும்பங்களை சிதைக்கிறது. ஒரு சிறிய பொறுமையை கூட வாழ்க்கையில நீ கொண்டிருக்கும்படியான ஒரு அடிப்படை குணம் கூட உன்னுடைய வாழ்க்கையில இல்லாத நிலையில நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ள தகுதி இருக்கு நான் கேட்கிறேன். What qualification do you have to call yourself as a Christian? No, absolutely no. இல்லை. ஆண்டவரே நான் சரியில்லை என்று சொல்லுகிறது தான் இன்றைக்கு ஆவியானவர் செய்கிற முதல் ஒரு மனித இருதயத்தில் காணப்படுகிற அடையாளம். விழுந்து போனில் ஆண்டவர் வந்து கேட்கிறார். ஆதியாகமம் 3வது திருப்பிக் கொள்ளுங்கள். Turn with me, Genesis 3rd chapter. அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு. அவரிடத்தில் வந்து அங்கே தேவன் வந்த வேளையில ஒழித்துக் கொள்கிறார்கள். மனிதன்
ஆண்டவருடைய படைப்பில் பாரு, எல்லாமே அழகாக கிரியை செய்துங்க. வானம் பூமியை கிரமமாய், இந்த பூமி எப்படி அழகாக சுற்றிட்டு இருக்குது இல்லை? நீங்கள் எப்போது சிந்திச்சிருக்கீங்களா? இந்த பூமி தன்னைத்தானே 1000 மைல் வேகத்தில் சுற்றி, 1000 மைல் ஸ்பீடில். ஒரு காரு 100 மைல் ஸ்பீடில் போனால் எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல? ஆனால் இந்த பூமியானது 1000 மைல் 1 மணி நேரத்துக்கு வேத்து. அது மாத்திரமல்ல, சூரியனை சுற்றிலும் 10,000 மைல் வேகத்தில் சுற்றிட்டு இருக்குதுங்க. இட் மூவ்ஸ் அபவுட், சூரியனை மையமாக வைத்து. ஏன் இது ஒவ்வொரு நாளும் 1000 மைல் வேகத்தில் சுற்றலைன்னா நமக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. ஒன்றா இரவாக இருக்கும் அல்லது பகலாக இருக்கும். சூரிய ஒளி இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது. மனிதனுக்கு ஏன் அந்த இரவை ஏற்படுத்தி அவனுடைய உறக்கத்துக்கும் அமைதிக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அழகான அமைப்பை பாருங்க. யார் சொன்னது இவைகளெல்லாம் தானாய் உண்டாயிற்று என்று? இந்த புத்தகம் தானாய் உண்டாயிற்று என்று யாரால் சொல்ல முடியுமா? இதுக்கு எத்தனை மணி நேரம் எழுதி ப்ரூஃப் ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கு. ஏங்க இந்த செல்போன் தானா உண்டாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற ஏதாகிலும் ஒன்று தானாக வந்தது என்னால சொல்ல முடியுமா? ஆனா சாத்தான் பெரிய பெரிய விஞ்ஞானி என்று சொல்லப்படுகிறவர்கள், ஆண்டவர் அழகா சொல்லிட்டார், கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைச்சிட்டீங்க ஆண்டவரை. பைத்தியகாரர்களாய் காணப்படுகிறார்கள். என்ன கேட்டா சொல்றான், ஒரு சின்ன ஒரு அணுவிலிருந்து வளர்ந்து பெரிதாயை உடைந்து தானாக அது சூரியனாக சந்திரனாக வந்தது என்பதை இவ்விதமாக போதிக்கிற காரியத்தை இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அங்கு நம்புகிறார்கள். ஏன்? நம்முடைய டெக்ஸ்ட் புக் எடுத்துக்க, சாத்தானுடைய பொய்யை பரப்பும்படியாக சிறு உள்ளங்களில் அந்த மனசுல பதியுது. அதனால வீழ்ந்து போன மனிதனுடைய தன்மை என்பது கொடுமையானதுங்க, மிக கொடுமையானது. ஓடி ஒளியறான் பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. கிறிஸ்தவ குடும்பம் என்பது அப்படிதுமாக அல்ல. பகலில் 8வது வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாக கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி ஓடி, 2 பேரும் ஒருமித்து ஓடுறாங்க. அங்க ஒன்னஸ் இருக்கு, தவறுகளில் ஒன்னஸ் இல்ல. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். கணவன் மனைவியுமாக பாவத்தை மறைப்பதில் அவள் தீவிரமாய் அவள் தங்களை தாங்களை உட்படுத்திக் கொள்வது குடும்பங்களினுடைய ஒரு தன்மை. அது கிறிஸ்தவ குடும்பங்கள் இல்லாத தன்மை. அது நியாயப்படுத்துவார்கள். மனைவி சொல்ல பாருங்க அப்படி பண்ணலாம். மேலே வாழ்க்கையில தேவனை கனப்படுத்தாதபடிக்கு வாழுகிற எந்த ஒரு காரியத்தையும் நீ எண்ணுவாயானால் உனக்குத்தானே நீ சவக்குழி தோண்டி கொண்டிருக்கிறாய். யூ டிக் யுவர் ஓன் கிரேவ் ஆஃப் டிப்ரெஷன். தேவனை முன்பாக வைக்காத எந்த ஒரு ஆணும் பெண்ணும் எந்த ஒரு குடும்பமும் தங்களுக்கு தாங்களே படுகொலையை தோண்டிக் கொள்கிறார்கள். வேற யாரும் தோண்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனாலே இங்கே நாம பார்க்கிறோம் அவ்விதமாக அங்கே தேவன் கூப்பிடு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இந்த காலையில பார்த்தோம், வேற ஒரு ஆடம் இந்த காலையில உன்னை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை உடைய சூழ்நிலையில் நான் ஒவ்வொரு விதமான குடும்ப பின்னணி, ஒவ்வொரு விதமான சம்பாத்தியம், ஒவ்வொரு விதமான மனநிலைகள், ஒவ்வொரு விதமான வாழ்க்கையினுடைய பல காரியங்களை கொண்டிருக்கிற நாம் வேறுபட்டவர்களாகவே காணப்படுகிறோம். ஆனா உன் சூழ்நிலையில உன்னுடைய வாழ்க்கையில நீ எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? தேவன் உன்னை வைத்த இடத்தை விட்டு நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய் தான் கேள்வி. God has put you in a place, where a beautiful place, அந்த அருமையான இடத்துல தேவன் வைத்திருந்தார். அதை விட்டு விலகி எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் இல்லைன்னா எப்பவுமே ஒளிவங்க. இந்த காலையில் பார்த்தோம், ஒளி வந்திருந்தும் இருளை பாய்க்கிறார்கள். அதுமாதிரி வாழ்க்கையில்
தேவனுடைய ஒளி வந்திருந்தும் இருளை நேசிக்கிறார்கள். loving darkness than the light. இன்னைக்கு அதுதான் நடக்கிறது. அப்ப ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அதுமேலே நமக்கு நேரம் இல்லை. ஒரு கிறிஸ்துவ குடும்பம் என்றால் என்ன என்பதை பார்ப்பதை நான் இந்த பிரசங்கத்தில் விடப்பட வேண்டாம் என்று விரும்புகிறேன். அப்ப ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். பேசின பொழுது இங்கே ஆதாம் இடத்துல கேட்கிறார், ஒரு குடும்பத்தில் தலைவன் சரியில்லைன்னா குடும்பத்துக்கு நம்பிக்கை இல்லையா? தலைவனாகிய நீர் சரியில்லைன்னா, தலைவனாகிய நீர் தேவனுக்கு பயந்து அவருடைய அடிச்சுவடுகளை நடக்கும்படியான ஒரு வாழ்க்கை உன்னில் இல்லை என்னால் இந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை இல்லை. லீவ் அலோன் த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். அடுத்த காரியம், ஒரு தலைவனாக உடைய வாழ்க்கையில் தேவனை நீ கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை உன்னிடத்தில் இருந்தா. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் பிரச்சனை என்ன தெரியுமா? த ஹெட் இஸ் நாட் ரைட். தலை சரியில்லை. அவனை பார்த்து கேட்கிறாரு. விதமா கேட்கும் பொழுது அவன் ஏன் புசித்தா என்று கேட்கிறார். 11வது வசனம், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆதியாகமம் 3:11, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீ ஆனவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். ஆண்டவரே, நான் புசித்தது தப்பு ஆண்டவரே, செய்திருக்க கூடாதுன்னு நான் சொன்னான். ஆண்டவரே, என்னோடு இருக்கும்படியாய் தந்த மனைவி. எந்த ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை சுட்டி காட்டி அந்த குடும்பத்தில் தேவனுடைய கிருபையை குறித்த அந்த காரியத்தை அவன் குறைத்து போட, அவன் ஒரு கோழை. இஸ் அ கவர்ட். ஒரு கோழை அவன். ஆதாம் இங்க கோழைத்தனமா தன்னுடைய பாவத்தை அவன் உணர முடியல. இன்னொரு ஸ்திரீயை காட்டுகிறான். அதற்கு தேவனை குற்றஞ்சாட்டுகிறான். மனுஷனுக்கு ஆண்டவரை குற்றஞ்சாட்டுறது ரொம்ப சுலபம். ஏன்னா அவன் இருதயம் அப்படி. மனைவிமார்கள் எப்படி இருக்கணும்? அப்பொழுது அவள் சொல்றா, ஆண்டவர் கேட்கிறாரு 13ல, நீர் இப்படி செய்தது என்ன? சிறியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. யாருமே தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள முடியறதில்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பெரிய பிரச்சனை தெரியுமா? உன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ள நீ விரும்ப மாட்டேங்கிற. யூ டோன்ட் லைக் டு அக்னாலேஜ் வாட் யூ ஆர். அதுதான் உன்னுடைய பிரச்சனையே. குடும்பத்தில் இருக்க பிரச்சனை என்ன? நீ உன்னுடைய தவறை நீ ஒத்துக்கொள்ள விரும்புறதே இல்லை. முதலாவது கிறிஸ்தவ குடும்பத்தில் காணப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அந்த இடத்துல அங்கு முக்கியமாக தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனநிலை தேவை. இரண்டாவதாக, ஒரு குடும்பத்தினுடைய ஊற்றே ஆண்டவருடைய அன்பு தாங்க. God is the source of all love. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அந்த 1 யோவான் 4:8 பார்க்கிறோம். ஆண்டவன் குடும்பத்தை கட்ட விரும்புகிறார். தேவனுடைய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். There is a God who loves to build your family. குடும்பத்தை கட்டும்படியாக விரும்புகிறார். அருமையான சகோதரனே, சோரியே, உடைய வாழ்க்கையில பல தோல்விகள் இருக்கலாம், பல விதங்களில் வீழ்ச்சிகள் இருக்கலாம். ஆனா ஒன்றை அறிந்து கொள், God wants to build your family. குடும்பத்தை தேவன் கட்ட விரும்புகிறார். ஆகவே வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடு. Give room to your Lord to build your family. எவ்வளவு காலம் உன் மனைவியும் கணவனையும் பிள்ளைகளையும் ஒருவருக்கொரு சுட்டி காட்டி கொண்டு உடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள்? அதை விட்டுடு. உன்னுடைய தவறை ஒத்துக்கொள். தேவன் குடும்பத்தை கட்டும்படியாக நீ அனுமதி கொடு. நீ கட்ட முடியாது. You can't build. Lord, என் வீட்டை நீங்க தான் கட்டணும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க தான் கட்டணும் ஆண்டவரே. எனக்கு ஞானம் இல்லையா, எனக்கு ஞானம் இல்லை. ஐயாலே, என் வாழ்க்கையில இன்றைக்கும் தேவனை சார்ந்து வாழ கர்த்தர் கற்றுக்கோ. ஆகவே தான் நான் பிழைத்திருக்கிறேன். என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது.
ஆண்டவர் உன் குடும்பத்தை கட்ட விரும்ப. God's love is ever there. எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை? குடும்பம் அழிந்து போறத தேவன் விரும்பலையே. உன் குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே. அவருக்கு ஏன் நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்கிறேன். பாவம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் தொடர்ந்தவர்கள் இருக்க முடியல. they were driven out. நீ உன் வாழ்க்கையில் உன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து வெற்றி விடுவன இரக்கம் பெறுவான். உன் வாழ்க்கையில் உன் குடும்பம் கட்டப்படணும்னா உன்னுடைய தவறை நீ ஒத்துக்கொள். இல்லைன்னா உன் குடும்பம் ஒரு காலம் கட்டப்பட முடியாது. மூன்றாவதாக, இந்த அன்பை நம்ம எங்க பார்க்கிறோம்? சிலுவையில தான் பார்க்கிறோங்க. சிலுவையில தான் பார்க்கிறோம். இந்த அன்பு வித்தியாசமானதுங்க. இந்த அன்பு ரொம்ப வித்தியாசமானதுங்க. ஒருவேளை ஒரு நல்ல மனுஷனா இருந்தா நம்ம நேசிக்கலாம். ஆனா இந்த அன்பு நான் கெட்டவனாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை நேசிக்கிற அன்பு. ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரத்தில் அடிக்கடி நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே, என்னையும் கூட நீர் நேசித்து என்னுடைய வாழ்க்கையில கூட நீர் இந்த வெளிச்சத்தை கொடுத்திருப்பீரானால் என்னால் நம்ப முடியல ஆண்டவரே. ஐ வாஸ் நாட் குட். நான் நல்லவன் அல்ல. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், நாம் பாவிகளா இருக்கையில் ஆண்டவர் உன்னை சரிபடுத்திட்டு வான்னு கூப்பிடுறியே, இருக்கிற வண்ணமாக நீ வான்னு சொல்றார். பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்ப இருக்கிற உன் சூழ்நிலையில, இப்ப இருக்கிற உன் குடும்ப நிலையில, ஒருவேளை என் மனைவி சரியா இருந்தால், என் கணவன் சரியா இருந்தால், நோ, தேவன் அதை கேட்கல. தேவனுடைய வாழ்க்கையை, உன்னுடைய குடும்பத்தை இருக்கிற நிலையில் நேசிக்கிறார். எதற்காக நேசிக்கிறார்? அதை சரிபடுத்த முடியாத நேசிக்கிறார். வாழ்க்கையில பல சவால்கள்ங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கும் பொழுது விதவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டார்கள். அடிப்படையான ஒரு சத்தியம் உனக்குள்ள இருக்க வேண்டியது, தேவன் என் வீட்டை கட்டலன்னா என்னால் நான் கட்ட முடியாது. நீ நல்லது நினைச்சு செய்வ, அதே உன் கணவன் மனைவி சொல்லுவா. என்ன சொல்லுவான்னா, நீ இதை நினைச்சு செஞ்சையா? நீ செய்கிற நன்மையும் தவறாக புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு காரியமா இருக்கும். பிரச்சனைகளை பாருங்க, குடும்பங்களில் பெரிய பிரச்சனை இல்லைங்க. எதுக்கு வாய்ஸ் என்றவர் ஒரு சின்ன வேர்டு போதும், நீ அப்படி சொன்ன, அதனாலே பிசாசு குடும்பங்களில் ஆளுகை செய்கிறான். உன் வாழ்க்கையை தேவன் கட்ட விரும்புகிறார். நீ இருக்கிற வண்ணமாக நீ வா, இருக்கிற நிலையில் வா. கிறிஸ்து அவ்விதமான ஒரு மகத்துவமான காரியத்தை செய்யும்படியாக இருக்கிறார். கணவன் மனைவி மத்தியில் அன்பு இல்லைங்க. என்னங்க இது? குடும்பமே இல்லை. இது உடைய குடும்பம் என்று அழைக்கப்படுவதற்கான என்ன தகுதிகளை காணப்படுகிறது என்று பார்த்தா இல்லையே. வேற வழி இல்லைன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன் வாழ்க்கையில நீ நினைக்கிற இது சரியா பண்ணா, அதை சரி பண்ணா இல்ல, உன் வாழ்க்கையில அவிதமாக இல்லை. உண்மையாலுமே ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்பது ஒரு பரலோகங்க. இட்ஸ் a heaven. இட்ஸ் a heaven. ஆனா ஒன்று சொல்றேன், என் கணவனால, என் மனைவியால, என் பிள்ளைகளால அது நரகமாயிற்றுக்குன்னு சொல்லாத. ஸ்டாப் ஸ்பீக்கிங் லைக் தட். ஆண்டவரே, நான் சரிபடுத்தப்பட வேண்டும் என்று சொல். தேவன் உன்னில் ஆரம்பிக்கிற அதே தேவ கிரியையை உன் மனைவியில் செய்வார், உன் பிள்ளைகள் செய்வார். உன்னில் ஆரம்பிக்க முடியாத காரியத்தை உடைய மனைவிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படுவார் என்று நீ எதிர்பார்க்காத. நெவர் எக்ஸ்பெக்ட். பிகாஸ் நீயே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க விரும்பல, உன் மனைவி பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் அவர்களை மாற்றும்படியாக செய்வார் என்ற என்ன நம்பிக்கையை நீ வெளிப்படுத்த முடியும்னு கேட்கிறேன். ஆಮೇಲೆ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறது எப்படி?
ஓ, என் மனைவி ரட்சிக்கப்படல, என் கணவன் ரட்சிக்கப்படல, நெவர் மைண்ட். உனக்கு தேவன் வெளிச்சத்தை கொடுத்திருப்பார், ஆனால் நீ உன்னை தாழ்த்து. எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 25வது வசனம். இதுதாங்க கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய ஒரு அளவு. ஆனா இந்த காரியம் என்பது இல்லையே, இல்லையே. எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். But where is the love? கணவன் எங்க அன்பு கூறுகிறான்? ஒரு சில வீடுகளில் கையால் அடிக்கலைனாலும் வாயால் அடிக்கிறான். வாயால. நீ கையால் அடிக்கிறத விட வாயால என்ன மிருகங்களா இது? அநேக குடும்பங்கள் மிருகங்களா. என்ன படித்தவன், எத்தனை படிப்புறது என்னங்க பிரயோஜனம்? குடும்பம் குடும்பமாக இல்லைங்க. இன்னைக்கு கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறது போல மனைவி கணவனை நேசிக்க முடியறதில்லை, கீழ்ப்படிய விரும்புறதே இல்லைங்க. ரெண்டு பக்கமும், அதாவது எந்த ஒரு காரியம் இரு பக்கமும் சரியா இல்லைன்னா அது ஏத்தியும் தாத்தியமா தான் இருக்கும். அவ்விதமாக சொன்ன அதே தேவன் என்ன சொன்னாரு? ஆண்டவர் எபேசியர் 5:25 மனைவிகள் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகள் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். குடும்பங்களில் ஆலோசனை சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, எங்கெங்க நான் நல்லா தான் நடக்க விரும்புகிறேன், ஆனால் என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை. ஆகவே அது குடும்பமாகவே இல்லை. இதை எப்படி நான் சரிப்படுத்த முடியும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு, பொறுமையை கையாளு. உனக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவனுடைய செவிகள் திறந்திருக்கிறது. தேவன் செவி கொடுக்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் போய் தாழ்த்து. அன்னாளுக்கு உதவி செய்யக்கூடியவர் ஒருவருமே இல்லை. மனைவியானவள் அந்த இடத்துல அன்னாளின் அந்த முதல் கணவனுடைய முதல் மனைவியானவள் அவளை அதிகமாக மனதளவில் துன்பப்படுத்துகிறாள். மனதளவில் பாதிப்பு. இன்னைக்கு குடும்பங்களில் மனதளவில் பாதிப்புங்க. கணவன் மனைவியை நேசிக்க முடிகிறது இல்லை, மனைவி கணவனை நேசிக்க முடியறதில்லை. மனதளவில் பாதிப்பு. ஒனுசாமில் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இவ்விதமான ஒரு வேளையில் இந்த ஸ்திரீயானவள் என்ன செய்தா? என்ன செய்தாங்க? என் கணவன் சரியில்லை, அவனுடைய முதல் மனைவியை அவன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று குற்றம் சாட்டுவதை விட ஒருவேளை பல ஆண்டுகள் அவள் குற்றம் சாட்டியும் கூட இருந்திருக்கலாம். ஆகவே அந்த மூத்த தாரம், அதாவது கணவனுடைய முதல் மனைவி மன மடிவை உண்டாக்குகிறாள், மன மடிவை ஏற்படுத்துகிறாள். ஒனுசாமின் புத்தகம் 1வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் கற்பத்தை அடைச்சிட்டார் ஐயா. ஏன் அடைச்சாரு? ஆண்டவர் தப்பு செஞ்சிட்டாரா? ஆண்டவர் ஒருவேளை இந்த இடத்துல பாரபட்சமா செஞ்சிட்டாரா? ஒனுசாமின் புத்தகம் 1வது அதிகாரம் கணவன் இரட்டிப்பான பங்கை கொடுக்க பார்க்கிறான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார்.
கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். எங்கேயுமே ஆறுதல் இல்லைப்பா. ஒருவேளை இந்த மாலையில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு கருமையான சவர்ணேஸ்வரியே, உனக்கு எங்கேயுமே ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம். உன் கணவன் சரியில்லாமல் கூட இருக்கலாம், உன் மனைவி சரியில்லாமல் இருக்கலாம், உன் பிள்ளைகள் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்க. பல ஆண்டுகளாக அவள் சோர்ந்து போனவளாய் அவளுடைய வாழ்க்கையில கழித்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை அன்றைக்கு அவள் முடிவுக்கு கொண்டு வந்தாள். புருஷ கேட்டான், அந்நாளே ஏன் இவ்வளவு நீ அவிதமா சாப்பிடாது இருக்கிறாய்? வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்தில், அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அந்நாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவோ என்றான். உன்னுடைய கணவனிடத்தில், அவருடைய மனைவியிடத்தில் தேவனை நீ நோக்கி பார்க்காமல் எந்த ஒரு நன்மை எதிர்பார்க்காத. சொல்றது புரியுதா உனக்கு? தேவனை நீ நோக்கி பார்க்காமல் உன் கணவனிடத்திலோ உன் மனைவியினிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ எந்த ஒரு நன்மையை நீ எதிர்பார்ப்பாயானால் ஏமாந்து விடுவாய். You'll be disappointed. நீ ஏமாந்துருவ. நீ அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். You are disappointed. On all sides you are disappointed. ஓ, என் குடும்பம் இப்படி இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், என்னுடைய கணவன் இப்படி இருக்கணும், என் மனைவி இப்படி இருக்கணும் என்ற எல்லா எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றமாய் முடிந்து விட்டது. இனிமேலும் என்ன என்று ஒருவேளை இந்த மாலையில நீ எண்ணுவாயானால் கர்த்தரோடு கூட பேசுகிற ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அவள் என்ன செய்தா? ஒன்று செய்தாள். 9வது வசனம், சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். She determined. போதும், எத்தனை வருடங்கள் எனக்கு தெரியாது, ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தாள். அவங்கிட்ட போய் அவ புலம்பல. மனுஷன் என்ன செய்ய முடியும்? எந்த ஊழியக்காரன் உனக்கு உதவி செய்ய முடியும்? நீ தேவனிடத்தில் போகும்படியாக கல்வாரியில் அந்த சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன் உனக்கு கிருபாசனத்தை திறந்து வைத்திருக்கிறார். 10 அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, டோன்ட் பிளேம் அதர்ஸ், மற்றவங்களை குற்றம் சாட்டாத. ஆவியானவர் தான் உன்னோடு பேசணும். அருமையான சோர்ணை சோரியே, நான் சொல்லுகிற இந்த சத்தியத்தை நிச்சயமாக எந்த ஒரு மனித இருதயத்தின் மூலமாக விளங்கி கொண்டு செயல்படுவது கூடாத காரியம். பல செய்திகளை நீ கேட்டிருக்கலாம், ஆனால் ஆவியானோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மாலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் அந்நாளை போல நானும் தேவனை மட்டுமே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உறுதிப்பாட்டை தேவன் மாத்திரம்தான் உனக்கு கொடுக்க முடியும். கணவன் நேசிப்பது, மனைவி கீழ்ப்படிவது என்பது சாத்தியக்கூறில்ல. 4வதாக, லவ் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுகளை சரியில்லைங்க. எவ்வளவு பேர் பிள்ளைகளை விளங்கி கொண்டு அவர்களுக்காக ஜபம் செய்கிறார்கள். இயேசு ஆண்டவர் ஒண்ணே சொன்னார், எனக்காக அழாத, நான் மகத்துவமான ரட்சிப்பின் காரியத்தை செய்யும்படியாக இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த லெந்து காலத்தில் சபைகளில் விதமாக மக்கள், ஐயோ இயேசுவினுடைய பாடுகள், எனக்காக நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக அழு, உன் பிள்ளைகளுக்காக அழு.
ஒரு தாயை ஒரு தாப்பனும் தன் பிள்ளைகளுக்காக மன்றாட கற்றுக்கொண்டிருப்பான். ஆனால் அவனைப் போல ஒரு மிகச்சிறந்த ஒரு உத்தம புருஷன் யாராக இருக்க முடியும்? நான் கேட்கிறேன். ஒரு உத்தம புருஷி யாராக இருக்க முடியும்? தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய முழங்காலில் கட்ட வேண்டும் என்ற ஒரு உண்மையான தாக்கத்தோடு கூட தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற நபர்கள் தான் இன்றைக்கு தேவை. உன் முழங்கால் பேசட்டும், உன் முழங்கால் தேவனிடத்தில் பேசட்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் மிதமாய் காணப்படுகிறது, எங்களுக்குள்ள உறவில் சரியில்லை, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை இல்லை. ஆண்டவரே, எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை மனமடிவை செய்யும்படியாகத்தான் இன்னைக்கு இருக்கிறாங்களே ஒழிய, நீ உன் பிள்ளைக்காக ஜெபிக்காம என்ன ஆலோசனை சொன்னாலும் அந்த பிள்ளை கேட்காதையா. அம்மா, நீ முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே என் பிள்ளைகளை நீர் சந்தியும், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்லி நீ முழங்கால் போடாம அவங்களிடத்துல நீ அவர்களை மாற்றும்படியாக பிரயாசப்படும் பொழுது டென்ஷன் ஆவ. என்ன அவங்க எதிரடையாய் பேச. இன்னைக்கு பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்கிறது ரொம்ப சின்ன வயசுலேயே இல்லை. சின்ன வயசுலேயே பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்க பாவத்தன்மை. சின்ன வயசுல பெற்றோர்களுக்கு தெரியாமல் இன்னைக்கு செல்போன் எல்லாம் பெரிய பாதிப்பு உண்டாக்கிட்டு. ஆனா அதுவே நீ அந்நாளை போல கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிப்பாயானால் உன் பிள்ளைகள் உன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ படிப்பை கொடுத்து என்ன பிரயோஜனம் கேட்கிற? என் பிள்ளைகள் படிக்கணும், என் பிள்ளைகள் அப்படியாகணும் இப்படியாகணும். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, உன் சொந்த கைகளினால நீ இடிச்சு போடுற. குடும்பத்தை இடிப்பது வேற யாரும் இல்லை, யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். ஜெபிக்காத கரங்கள், தேவனுடைய சமூகத்தில் உயர்த்தப்படாத ஒவ்வொரு கரமும் ஆசீர்வாதத்தின் கரமாக இருக்கவே முடியாது. தெரிஞ்சுக்க, ஒரு நாளும் இருக்க முடியாது. வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எந்த பெற்றோர்கள் இன்னைக்கு கர்த்தர் இந்த பிள்ளைகளை என் கையில் கொடுத்திருக்கார், இவர்களை கிறிஸ்துவுக்காக உருவாக்கணும்னு சொல்லி ஆதாங்கத்தோடு இருக்கிற பெற்றோர்களை எனக்கு காண்பி. நீ இருக்கிறியான்னு கேட்குறேன். என் பிள்ளைகள் படிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். அதே பிள்ளைகள் தான் உன்னுடைய பணத்தையும் கஷ்டத்தையும் எல்லாம் கொண்டு நீ அவர்களை உருவாக்கின. ஆனால் அதே காரியம்தான் உனக்கு இன்றைக்கு எதிரடையாக அவர்கள் செயல்படும்படியான அஸ்திபாரமாக இருக்கிறது. ஏன்னா நீ கண்ணீரோடு உன் பிள்ளைகளை வளர்க்கலை, ஜெபத்தோடு உன் பிள்ளைகளை வளர்க்கலை. ஏங்க, யோபு அவ்வளோ பெரிய பணக்காரன் தான், பெரிய சீமான். ஆனால் அந்த பிள்ளைகள் ஒன்று சேர்ந்துட்டா கூட ஐயோ ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார்லன்னு அதிகாலையில் எழுந்து பலி செலுத்துகிறான். எங்கெங்க இன்றைக்கு விதமான பெற்றோர்கள் இருக்கிறாங்க? என் பிள்ளை அது பண்ணணும் இது பண்ணணும். I tell you dear people, I am so sorry. நீ உன் பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கிறாய். உன் பிள்ளைகள் அழிவுக்கு காரணம் நீதான். You are the culprit. ஏன்னா அந்த விதமான ஜாக்கிரதை இல்லையே. யோபின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த மனுஷன் அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரன் தான், சாதாரணமான ஆள் இல்லை. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? யோசனை. இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ ஆவிக்குரிய பாடங்களை தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க. பெரிய ஆளு. அவர்கள் அவிதமாக அங்கு இருந்த நிலையில் யோபு என்ன செய்தான்? அவன் பெரியவனாக இருந்தான், பைபிள் சொல்லுது. அங்கே 3 விருந்து 5வது வசனத்தில் அவன் என்ன பண்ண? அதிகாலமே எழுந்து இந்த ராத்திரி முழுக்க அவன் யோசிப்பான், என் பிள்ளைகள் ஒரு வேளை ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பாங்களா? என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பாங்களா? ஐயா, உன் பிள்ளை பாவம் செய்கிறத பற்றி உனக்கு ஒரு அக்கறையே இல்லையே. பெற்றோர்கள் மனமடிவாக்குறாங்க. நம்முடைய நேரம் குறுகிச்சு, எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. 3வதாக the power of forgiveness. மன்னிக்க முடியறதே இல்லைங்க. என்னைக்கு கல்யாணம் அன்னையிலிருந்து சில தாக்கங்கள் மன்னிக்கவே முடியறதில்லை. நீ அப்படி செஞ்ச. the power of forgiveness.
ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொலோசியர் 3:13 வேத சத்தியம் எவ்வளோ பெரிய இருந்தாலும் மன்னிக்கிற கிருபை தாரும்னு கேளு. ஆண்டவரே, மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும், மறக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். கொலோசியர் 3வது அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? 3:13 விதமாய் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆಮೇಲೆ மன்னிக்கிற ஒரு இருதயம். கணவன் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்தார்? தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்களே, மன்னியும். கிறிஸ்துவனுடைய மகிமைகரமான குணம் தான் என்னதுங்களா? மன்னிக்கிற குணம், அன்பு தான். 13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். லேர்ன் டு ஃபர்கிவ். தாங்கள் செய்கிறது என்னதான் அறியாமல் இருக்கிறாங்க. 7வது, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஒரு குடும்பம் தாங்க மையம், சபை உண்மைதான். ஆனால் நீ அனுதினமும் ஒரு கணவனோடு, ஒரு மனைவியோடு, பிள்ளைகளோடு பல உரசல்கள், பல போராட்டங்கள், நெருக்கங்களின் மத்தியில் உன்னுடைய குணங்களிலும் மற்ற காரியங்களிலும் நீ வளருகிறதும், நீ ஆண்டவருடைய பிள்ளை என்கிற ஒரு சாட்சியை உன்னுடைய கணவனுக்கு முன்பாக, உன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, உன்னுடைய மனைவிக்கு முன்பாக வைக்கிறது தான் முக்கியம். Family is the place of spiritual growth. சபையை விட குடும்பம் தாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய காரியங்கள் குடும்பத்தில் என்ன செஞ்சு வச்சிருக்கிற? நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடரலாக இருக்காங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கும் பொழுது அவருடைய முன்மாதிரி. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் வாய் சண்டை தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. பார்க்குற பிள்ளைகள் என்ன சொல்லும்? வாய் சண்டை போடலன்னா கூட நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் செயல்படுகிறது ஒரு தேவையின் வேளையில் விசுவாசத்தின் அடிப்படையில் பேச தெரியுமா? முழங்கால் படியிடுவோம், கர்த்தர் செய்வார். இவர் மகத்துவமான தேவனுங்க. இஸ் a God of great love. தகப்பன் தாய் கைவிட்டா கூட நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றார். நீ பாவியா இருக்கும் பொழுது நேசிச்சன்றார். இதை தவிர வேற அன்பை நீ எங்க பார்க்க முடியும்? வேற எங்க நீ பார்க்க முடியும்? என்னைக்காவது உன் மனைவியினிடத்தில், உன் கணவனிடத்தில் தப்பு செஞ்ச பின்னால சாரின்னு நீ சொல்லி இருக்கையா? நான் பேசுனது தப்பு, சாரின்னு சொல்லி இருக்கிறையா? பசுத்த ஆவியானோடு கூட பேசலையா? எத்தனை வேளையில் நீ தவறான வார்த்தைகளை பேசிட்டு நீ வந்த பின்னால் அதை நியாயப்படுத்த பார்க்குற. ஆமா, அதனால தான் பேசினேங்கிற. ஆண்டவர் சொல்றார், நீ பேசுனது தப்பு, சாரி சொல்லுன்னு கேட்டா நீ மனதை கடினப்படுத்துகிறாய். மன்னிக்க முடியல. தன் இளைய சகோதரன் அங்கே தூர தேசம் வந்திருக்கிறான், மூத்தவன் வெளியே நின்றுட்டு உள்ள வரமாட்டேங்கிறான். நீ உன்னை நியாயப்படுத்த பார்க்கிற. நியாயப்படுத்தாத. ஒருவேளை இப்படி சொல்லு, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நான் சரியா ஜெபிக்கலையே, என் மனைவிக்காக நான் சரியா ஜெபிக்கலையே, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சரியா ஜெபிக்கலையே, என்னுடைய கணவனுக்காக நான் சரியா ஜெபிக்கலையே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் முடிக்கும்படியான வேலை வந்தது. அன்பு மட்டும்தாங்க கிறிஸ்தவ குடும்பத்தை கட்ட முடியும். Only love can build a Christian family. God's love alone can build a family. பணம், வெற்றி, படிப்பு, நீ கட்டின வீடு புயல் வரும் பொழுது நிற்காது. புயல் வந்தது, முழுவதும் அழிந்தது. கண்மலையின் மேல் கட்டின வீடு நிலைத்திருக்கும். இந்த மாலையில் உன்னை பார்த்து நான் கேட்குறேன், உன் குடும்பத்திற்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன? உன்னுடைய குடும்பத்துக்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன? ஆவிக்குரிய பங்களிப்பு என்ன? ஜெபம் பண்றியா? நீ பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை. தேவனை நோக்கி கதறுவதற்கு உனக்கு நேரம் இல்லைன்னா நீ மற்றதுக்காக உன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் செலவிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லு? நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படிதாங்க இருக்கு. பணம் இருக்கு, பணம் சம்பாதிக்கிறாங்க, 2 பேர் வேலை செய்யறவங்களாம் இருக்காங்க, சமாதானம் இல்லை.
சமாதானம் இல்லை. ஆகவே தான் நம்ம குடும்ப ஜெபம் செய்யணும். ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு மே மாதம், ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் போய் ஜெபிப்போம். 1/2 மணி நேரம் தான், ஒரு 7 to 7:30. குடும்பத்தில் பிசாசு அலக்களிக்கிறான். அவன் சொல்கிறான் சமாதானம் இல்லை, உன் தேவைகள் சந்திக்கப்படலை, நீ ஒன்று நினைக்கிற ஒன்று நடக்குது. ஆகவே தான் ஆவியானவர் இந்த காலையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபிக்க வேண்டும். இந்த குடும்பத்தில் எவ்வளோ குழப்பங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபிக்கும்படியாக ஒரு 1/2 மணி நேரம் தான் கூடுகையாக குடும்பம் சபையோடு இணைந்து வீட்டை தர ஆவியானுடைய செயலுக்கு ஒப்புக்கொடு. தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.